Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். கண்டிப்பாக நம்ம பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரர்ஸை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி சொல்லிடுறேன், சரியா? அதாவது இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு சைஸஸ் எல்லாமே அவைலபிள், ஓகேவா? இப்போல்லாம் மார்க்கெட்டில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். முன்னாடி மாதிரிலாம் இல்லை, எல்லா சைஸஸும் எல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்பும் என்கிட்ட இருக்கிறது இப்போ இந்த 2 ஷேப் தான் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி அதுலேயும் இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வளையிற சும்மா ஜஸ்ட் அட்டை மாதிரி இருக்கும். இது ஒரிஜினல், உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மிரர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா ரெண்டுக்கும்? இந்த மாதிரியும் கிடைக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஷேப்ஸ் இந்த ரவுண்ட்லேயே குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இந்த மிரர் ஒர்க் யூஸ் பண்ணாலே ப்ளவுஸ் வந்து நான் சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா? இப்போது இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஜஸ்ட் வந்து ஒட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம இந்த மிரர்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டிக்க போகிறோம். அப்புறம் ட்ரையாக விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணலாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், மிரர் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்குறதுக்கு நான் இந்த மாதிரி நம்மளோட மிரரை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிடுதேன், ஓகேவா? நீங்கள் மிரரோட சைஸுக்கு ஏற்றாப்புல அதை பிரிச்சுக்கோங்க. 5ஆவோ 6ஆவோ பிரிச்சுக்கலாம். நம்ம இதுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் நம்மளோட த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நீடில் சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து குட்டி மிரர் எடுத்துருக்கிறதுனால 4ஆக பிரிச்சுருக்கேன். நீங்கள் வந்து மிரரோட சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து 5ஆவோ 6ஆவோ பிரிச்சுக்கலாம், ஓகேவா? நம்ம இப்போ போட்ட நம்ம பிரிச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை போடுறோம், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 4 பார்ட்டாக பிரித்தோம் இல்லையா, அதில் வந்து லாங் செயினாக போடுறோம், வேறு எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு லாங் செயினாக அந்த பிரித்த இடத்துல போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த 4 கார்னரையும் முடித்தோம் இல்லையா, இப்போது இதோட சென்டரை கனெக்ட் பண்ணி அடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கும். அதுவும் லாங் செயின் கரெக்டாக அந்த சென்டரை கனெக்ட் பண்ணி ஒரு இதை ப்ரீவியஸாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட சென்டரை கனெக்ட் பண்ணி அடுத்த லாங் செயினாக கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு டைமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக அந்த சென்டரை கனெக்ட் பண்ணி நம்ம லாங் ஸ்டிச்சாக கொடுக்கும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மிரரோட எட்ஜஸ் எதுவுமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ப்ரீவியஸாக போட்டதோட சென்டரை கனெக்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கொடுத்து ஃபுல்லாக இந்த கார்னர்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், கார்னரை கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் பீட்ஸை வச்சு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம், ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், டைப் 1ல் நீங்கள் ரவுண்டோடைய ஷேப்புக்கு ஏற்றாப்புல அதை பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த 4லேயும் 5லேயும் லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதோட சென்டரை கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்து இப்படி நம்ம அந்த கார்னர் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சும்மாவும் விடலாம். நான் இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கும் நம்ம வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் நம்ம போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், டைப் 2 போடுறதுக்கு மிரரோட சென்டரில் இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வந்து மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஓகேவா? அதாவது நம்ம செம் ஸ்டிச் போடுவோம் தெரியுமா, அதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு லாங் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதுக்கப்புறம் பின்னாடி ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து அதோட பாதியில் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் போடும்போது இங்கே கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இதோட
பாதியில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அடுத்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளியே ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேவா? பேக்கில் வரும்போது பாதி பொசிஷனில் ஒரு லாங் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச், இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இந்த மிரரை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். பேக்கில் வரும்போது ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அடுத்து போகும்போது அடுத்து கொஞ்சம் தள்ளி ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டுட்டு ரிவர்ஸில் வரும்போது ஒரு லாங் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டெம் ஸ்டிச் போடுவீங்க இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு லாங்காக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச், ரிவர்ஸில் வந்து ஹாஃப் போர்ஷனில் லாங்காக ஒரு ஸ்டிச், ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச். அதாவது ரிவர்ஸில் கொண்டுட்டு வரும்போது பாதி போர்ஷனில் நீங்கள் வந்து பாதியில் ஒரு லாங் ஸ்டிச், அது ஒட்டி ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், இந்த கார்னர் ஃபுல்லாக, அதாவது மிரரோட கார்னர் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு போட்டதை விட எம்போஸ்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்போது மாதிரியே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். இது வந்து பார்க்க எம்போஸ்டாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டைப் 2ல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம ஸ்டெம் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வந்து அதோட ஹாஃப் போர்ஷன் வரைக்கும் பின்னாடி ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்படியே கொண்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ்டாக சூப்பராக உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். ஓகேவா? ரெண்டாவது டைப் இவ்வளோ தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், டைப் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிரரை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. சரியா? ரெண்டு பீடாக எப்போவும் நீங்கள் எப்படி கவர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெண்டு பீடாக போட்டு நம்ம என்ன பண்ணுற போகிறோம், இந்த மிரரை கவர் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு இன்னுமே சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மிரரை வந்து நம்ம வந்து சுற்றி பீட்ஸ் ஒர்க் கொடுக்கும்போது அது வந்து சும்மா செம்ம கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பீடாக தான் போடுறோம். எப்போவும் எப்படி நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பை ஃபில் பண்ணுவோமோ அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஃபில் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் இது எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கிராண்டான லுக் கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ரைடல் ஒர்க்குக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டைப் 4 போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். நார்மலாக த்ரெட் ஒர்க்கு யூஸ் பண்ணுற நீடில். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச், இதே மெத்தடில் நம்ம 5 அப்படி இல்லை 6 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கவுண்ட் வச்சுக்கோங்க. அதாவது அந்த மிரரோட கார்னர் உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கேன். அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் 4 கார்னர் இருக்குமா, அந்த 4 கார்னரையும் நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கார்னரை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டு எத்தனை ஸ்டிச் ஃபஸ்ட் எடுத்தீங்களோ சேம் ஸ்டிச்சஸை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வந்து கவர் பண்ணிவிட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர் முடித்தோடனே செகண்ட் கார்னர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேர்ட் கார்னரை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கும் சேம் மெத்தட். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம 5 கொடுத்தோம் இல்லையா, அந்த 5 ஸ்டிச்சஸையே நீங்கள் கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு சேமாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. கொடுத்து முடித்து எப்போவும் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அந்த கார்னர் டு கார்னர் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு நாட் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறதும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மீதி இருக்கிற அந்த ஒரு கார்னரையும் நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும். நான் அதே மாதிரி நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆரி ஒர்க்கில் இது இப்படி தான் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். மிரர் ஒர்க்கில் நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா மெத்தட்ஸும் சொல்லி தருவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான் நாட் போட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் வச்சு மேலே வந்து நம்ம வந்து எப்போவும் மாதிரி ஃபில் பண்ணிக்க போகிறோம். வேறு எதுவும் பண்ணல. அதாவது கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து மேலே வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். இது உங்களுக்கு இன்னுமே சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும். எப்போவும் மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக டைப் 4 போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4mm பீடாக ஒரு பீடாக அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு பீடாக போட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? வேறு எதுவும் பண்ணல. ஒரு பீடாக அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்டே வரோம். ஃப்ரெண்ட்ஸ் சுகர் பீட்ஸ்க்கு பதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 4mm வச்சு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பீடாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் மிரர் ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு 5 டைப் நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியாக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது த்ரெட் ஒர்க்கில் நம்ம இந்த 3 டைப்ஸும் பண்ணியிருக்கோம். இது பீட்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பு இருந்துச்சு இல்லையா? இதை வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு இந்த 4mm யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணாலும் மிரரில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? மிரரை இந்த மாதிரி மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாக்காக இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் மிரரை எப்படிலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி எங்கிட்ட எல்லா மிரர் ஷேப்ஸும் இருக்கும்போது அதையும் உங்களுக்கு காமிக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நைலான் ஸ்டாக்கிங் கிளாத்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் நிறைய கலர்ஸும் டபுள் கலர் ஷேடு இருக்கலாம், அதுவும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாட்டின் கிளாத், அப்புறமா நெட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.